இந்த நாளினுடைய செய்தி என்னென்னா, உபாகமம் 21:10. அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்றா, அவரே உன் புகழ்ச்சி, இந்த உன் கண் கண்ட இந்த பயங்கரமான காரியங்களை செய்தவர் அவரே. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அவரே உன் புகழ்ச்சி அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனால் நம்மளுடைய புகழ்ச்சி யாராக இருக்கணும்? தேவனாக தான் இருக்கணும். அதாவது அவரே புகழ்ச்சினும் போது நம்மளுடைய நாவு அவரை மட்டும்தான் புகழணும். ஒரு 2 பேர் பேசினாங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்கும் பொழுது அவங்க ஒரு விசுவாசியாக இருந்தாக்கா அதில் ஒரு 80% ஆண்டவரை பற்றி வந்துடணும் நம்மளுடைய கான்வர்சேஷன். மற்ற 20% என்ன விஷயமா நம்ம பேசணுமோ அது வரைக்கும் தான், அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரையே மகிமைப்படுத்துபவர்களாக நம்ம காணப்படணும். அவரே புகழ்ச்சியாக இருக்கணும். எந்த மனுஷனையும் இந்த வாய் புகழ்ந்துடக்கூடாது. ஏன்னா எந்த மனுஷனும் மாயைன்னு பைபிள் சொல்லுது இல்லையா? யாருமே நம்மளுக்கு நல்லது செய்ய முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுப்பார், என் பிள்ளைக்கு நீ செய்யன்னு ஆண்டவர் கிருபை காட்டினா தான் அந்த மனுஷங்கிட்ட இருந்தே நம்மளுக்கு தயவு கிடைக்கும். அதனால் எந்த மனுஷனாலையும் எதுவும் அங்கே ஆயிட போகிறதில்ல. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா அது தேவனால் மட்டும்தான். தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அதனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுறதுனால மனுஷர்கள் மூலமாக நம்மளுக்கு உதவி செய்யலாம். அதனால் நம்ம போய் அவங்கள போய் புகழ்ந்துன்னு நீங்களா உங்களால் தான் அப்படி தான் இப்படி தான் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவரை தான், ஆண்டவர் மூலமாக தான் நம்மளுக்கு ஒரு காரியங்களும் வாய்க்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நற்காரியங்களுக்காக ஆண்டவர் புகழுகிறவர்களாக நம்ம காணப்படணும். அவரே நம்ம புகழ்ச்சியாக இருக்கணும். ஒரு நாளாக காலையில் எழுந்தோம்னா நம்ம ஜபத்தில், ஆண்டவரே இந்த என்னுடைய வாயின் புகழ்ச்சி நீராக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட போட்டோம்னா நம்ம அறியாத சந்தர்ப்பங்களில் கூட ஆண்டவர் நம்ம கூட பரிசுத்தாவியானவர் வழி நடத்தி நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்வார். உன் கண் கண்ட பெரிய அந்த பயங்கரமான காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான காரியங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. எப்பொழுதுமே நான் என்னுடைய சன்னு சொல்லியிருக்கேன்ல, ஓசானாக்கு தேவன் ஜீவன் கொடுத்தாரு ப்ரீடம் பேபியாக இருக்கும்போது, டாக்டர்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னப்போ அதையே நினச்சி துதிப்பேன் நான். ஆண்டவரே நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க, ஓசானாக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னு. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நீ அது மட்டும் நினைக்கிறியோ, எத்தனை சந்தர்ப்பங்களில் நான் உன் உயிரை காப்பாற்றின மகளே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் ஸ்டாண்ட் பேக் அண்ட் சா மை லைஃப். அப்போ எத்தனை பெரிய ஆபத்துலேருந்தெல்லாம் ஆண்டவர் என்னை விடுவிச்சதெல்லாம் ஒன்றா ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அப்படி மண்டையில் ஒன்றுமே அப்படி இருந்தது மங்களம். ஆனால் ஆண்டவர் ஒன்றா கொண்டு வரார், ஒன்றா. அப்புறம் சொல்லி ஆண்டவரை துதிச்சேன். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் மாத்திரம் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ஒரு நாள் நாங்கள் ஸ்கூலில் வேலை விட்டுட்டு வரும்பொழுது ஒரு பெரிய லாரி வந்தது. தெரியாமல் நான் கிராஸ் பண்ண கால் வச்சிட்டேன். பார்க்குறேன், லாரியை பார்க்குறேன். அந்த நேரத்தில் நம்மளுடைய மைண்டு அப்படியே பிளைண்டாக போயிடுது, ஜீரோவாக போயிடுது. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் என்னை பிடிச்சி அப்படியே டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இழுத்தது. அந்த சந்தர்ப்பத்திலலாம் நான் போய் சேர்ந்துருந்தேன்னு வைங்களேன், கர்த்தருடைய ஆழத்தை அறியவும் முடியாது. அதாவது கர்த்தருடைய ஆழங்கள்ன்றது ஒரு முடிவு கிடையாது. இப்போ மட்டும் ரொம்ப அறிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அனுதினமும் ஆண்டவரை பிடிச்சி அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ரட்சிப்பின் அடித்தளம் தான். நம்மலாம் இன்னும் ஆழத்தில் போகணும், ஆண்டவரை அறியணும். அப்போது நம்ம ஆண்டவரை அறியாமல் போனால் எங்கே போக நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டாமா? அதனால் ஆண்டவரே என்னை எத்தனையோ சந்தர்ப்பங்களை நீங்கள் காப்பாற்றினீங்கப்பா. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் என் தேவன் நல்லவராய் கிருபை மிகுந்தவராய் நிறைய பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார், இனியும் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் தானே நம்ம புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ நான் இது சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஹைலைட் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பயங்கரமான பெரிய காரியங்கள் இல்லையா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பயங்கரமானவரில் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுறது. மகா பெரிய அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார்ல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செய்தார்ப்பா, அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணுவோமே, அவரை புகழ்வோமே. அவரை புகழறதே நம்மளுடைய புகழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த நாளில் நம்ம மாமா பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவர்
இத்தனை பெரியவர், இத்தனை வருடமாக இதோ இந்த தருணம் வரைக்கும் நம்மளை பாதுகாத்த தேவன் இனியும் காக்க மாட்டாரா? அவரை நம்பியிருப்போம், அவரை புகழ்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து ஜீவிப்போம்னு சொல்லுவோம்.